السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا، صدق الله العظيم. وقال نبينا حبيبنا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய 21வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. என்னென்ன ஆபத்துகள் கெடுதிகளை விட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பாதுகாப்பு வழங்குவதாக இருந்தானோ அந்த அனைத்து விதமான பாதுகாப்பையும் பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு கவலைப்படாதீர்கள் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கவலை இல்லாதவர்கள் என்பதாக யாரையும் சொல்ல முடியாது. தன்னுடைய நிலையை கவனித்து கவலைப்படக்கூடிய நபர்கள் சிலர், தன்னுடைய ஆரோக்கியத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய சிலர், தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய சிலர், தன்னுடைய சமுதாயத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய சிலர், இன்னும் சிலர் எதற்காக கவலையோடு இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் கவலையோடு இருக்கக்கூடிய சிலர். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? தெரில ஜி, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன கவலையா இருக்கு? கவலையா இருக்கு. ஆமாம், கவலையா இருக்கு. என்ன கவலைன்னு தெரியல. இப்போ என்ன கவலை என்று தெரியவில்லை என்பது அவருக்கு கவலை. எல்லோருக்குமே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஏதேனும் ஒரு விதத்திலே கவலையாக இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இறைநேசர்களுக்கு கவலையே இல்லை என்பதாக அல்லாஹ் சொன்னான். அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்துண்டான அச்சமோ சென்ற காலத்தை குறித்துண்டான கவலையோ அவர்களுக்கு இருக்காது என்பதாக சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட இறைநேசர்களுக்கும் கவலை இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் கவலை இருந்தது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணம் அடைகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய குடலெல்லாம் சிறுகுடல் வெளியிலே வந்து குடிக்கக்கூடிய பால் வெளியிலே இரத்தமாக வடிந்து ஓடுகின்றது. ஷஹீதாக போகிறார்கள், வஃபாத்தாக போகிறார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுமை நினைத்து அதிகமாக அழுகிறார்கள். பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவதை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள்: யா அமீரல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, நீங்கள் எதற்காக இப்படி அழுகிறீர்கள்? அபிஷிர் பி புஷ்ர் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சோபனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தியை பெறுங்கள். கானலகல் கிதமு ஃபில் இஸ்லாம், எத்தனையோ நபர்கள் இருக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களை இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு முன்னோடியாக மூத்தவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள்: வ சுஹ்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை பெற்ற நெருக்கமான சஹாபாக்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! வ தவஃபா வஹுவ அன்க ராலின்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து கண் குளிர்ச்சி அடைந்த நிலையிலே அவர்கள் மரணத்தை அடைந்தார்கள். மரணத்தை அடைகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமுதாயத்தை கட்டி காப்பதற்கு அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார் என்கின்ற ஒரு திருப்தியோடு அவர்கள் மரணிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருந்தது. வல்லைத்த, அது மட்டுமல்ல, நீங்கள் இஸ்லாத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றீர்கள். பொறுப்பேற்று ஃபஅதல்த, நீங்கள் நீதமான முறையிலேயும் நடந்திருக்கிறீர்கள். நீதமான அரசருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்பது வேறு. எனவே அல்லாஹு தாலா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஃபகுதில்த ஷஹீதா, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மஸ்ஜிது நபவியிலே மரணிக்கிறீர்கள். மஸ்ஜிது நபவியிலே ஷஹீதாக ஆக்கப்பட்டு மரணிக்க போகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதாக அலாதீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய தலை வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனுடைய மடியிலே தான் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், ல ரஅஸி அலல் அர்த், பூமியின் மீது என்னுடைய தலையை வை. என்னுடைய தலைக்கு என்ன அந்தஸ்து? மடியில் தூக்கி வச்சிருக்கிறிய இந்த உமருக்கு என்ன அந்தஸ்து இருக்கு? அதை மண்ணு தரையிலே மண்ணோடு மண்ணாக ஒட்டும் விதத்திலே சாதாரணமாக நாதி இல்லாதவனுடைய தலையை போன்று என்னுடைய தலையை தரையிலே போடுவாயாக என்பதாக சொல்லும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயங்குகிறார். தந்தையே, நான் எப்படி போடுவேன், நீ போடு என்பதாக சொன்னோன அந்த மண்ணு தரையில் அவருடைய தலையை போடப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை, யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கடைசியாக வார்த்தை, ஃபவைலுல் லி உமர் வவைலுல் லி உம்மி உமர் இல்லம் யர்ஹம்னி ரப்பி. இந்த உமருக்கு கேடுதான், உமருடைய தாயுக்கும் கேடுதான், என்னுடைய ரப்பு எனக்கு ரஹ்மத்து செய்யவிட்டால், என்னுடைய ரப்பு எனக்கு ரஹ்மத்து காட்டாவிட்டால் இதைவிட எனக்கு கேவலம் எதுவும் இல்லை. நான் எவ்வளவு செஞ்சிட்டேன், இஸ்லாத்துக்கு வந்து இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுட்டேன், அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அதற்கு உண்டான தகுதியானவனா நான் இருந்தேனா? மறுமையிலே சந்திக்கின்ற பொழுதுதானே தெரியும். ஏதேனும் ஒரு சிறிய எண்ணத்தினால், ஏதேனும் ஒரு சிறிய வார்த்தைகளினால் என்னுடைய அவ்வளவு பெரிய அமல்கள் பால்படுத்தப்படலாம். இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டுமே என்பதாக அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று பார்க்கிற பொழுது இறைநேசர்களுக்கும் கவலை இருந்தது. ஆனால் அந்த கவலை என்பது இந்த உலகத்தை சார்ந்ததாக இல்லை, தன்னுடைய ரப்பை சார்ந்ததாக இருந்தது. ஆக வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பதை போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கவலை என்பது இருக்கிறது. அவர்களுடைய வேலைக்கு தோதுவாக, அவர்களுடைய சிந்தனைக்கு தோதுவாக அந்த கவலைகளுடைய வித்தியாசங்கள் மாறுபடுகிறது. அவ்வளவுதானே தவிர உலகத்திலே கவலை இல்லை என்பதாக யாரும் சொல்ல முடியாது. சரி, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே மிகப்பெரிய அருளாக கொடுக்கப்பட்ட குர்ஆன் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இருக்கிறது. வெறுமனே பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுறது இல்லை, அதற்கான தீர்வுகளை குறித்து பேசுகிறது. இந்த தீனுல் இஸ்லாத்திலே இந்த குர்ஆன் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இருக்கிறது. அப்படி என்றால் கவலைக்கு இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? எத்தனை வகையான கவலையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் சரி, சிறிய கவலையாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான கவலையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய ரீதியான கவலையாக இருந்தாலும் சரி, சூழல் ரீதியான கவலையாக இருந்தாலும் சரி, நெருக்கடிகளை நினைத்து கவலையாக இருந்தாலும் சரி, எல்லா கவலைகளுக்கும் ஒரே ஒரு மந்திரத்தை இந்த தீனுல் இஸ்லாம் சொல்கிறது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலையை விடுங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா உங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை நாம் எந்த அளவிற்கு விதைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் இருந்து கவலைகள் அப்பாற்பட்டதாக சென்று விடும் என்பதை குர்ஆன் அழுத்தமான முறையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அன்பானவர்களே, நாம பார்க்கிறோம், ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்களை ஒரு தீர்க்கதரிசி ஒருவர், ஒரு வேதத்தை அறிந்த ஒருவர் பார்க்கிறார். தீர்க்கதரிசியினுடைய அடையாளங்கள் எல்லாம் இருப்பதை, நடக்கிற கோணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒருவேளை இவர் தீர்க்கதரிசியாக இருக்குமோ என்பதாக அழைத்து உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதாக கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாராளமாக கேளுங்கள் என்பதாக சொல்ல அவர்கள் சொல்கிறார்கள், வானம் பூமி
இந்த வானம் பூமி இருக்கிற எல்லா இருப்பிடங்களையும் ஒரு அம்பாக செய்து அதை வில்லாக செய்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் வில்லாக ஆக்கி எரியக்கூடியவன் இறைவனாக இருக்கிறான். இறைவன் இந்த வானம் பூமியை அம்பாக மாற்றி இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் வில்லாக மாற்றி உங்களை நோக்கி எரிகிறான், குறிவைக்கிறான். நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். எப்படி தப்பிக்க முடியும்? எங்க போய் ஒளிய முடியும்? வானம் பூமி அம்பா இருக்குது, அப்ப இடமே இல்லை, ஓடி ஒளியறதுக்கு இடமே இல்லை. சரி, எரிகிறது யாரு? அல்லாஹு எரிகிறான், படைத்தவன் எரிகிறான். அப்படி இருந்தா தப்பிக்க எப்படி முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தப்பிக்கலாம் என்று சொன்னார். அவர் கேட்கிறார், எப்படி சொல்கிறீர்கள்? வானம் பூமி அம்பாக மாற்றப்பட்டிருக்கிறது, சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வில்லாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிவைப்பவன் படைத்த ரப்புல் ஆலமீன், எப்படி தப்பிக்க முடியும் என்று கேட்கிற பொழுது, என்னை நோக்கி எரியக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனோடு நான் சங்கமித்து விட்டேன் என்றால், அவன் பக்கத்துல போய் நான் நின்றுட்டேன்னா, ரப்பு என்ன எரிய முடியாது இல்ல, இப்படி எதிரில் நின்றாதானப்பா எரிய முடியும். நான் அல்லாஹோடு சேர்ந்து விட்டேன் என்றால், அல்லாஹோடு இணைந்து விட்டேன் என்றால், என்னுடைய ரப்பை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டேன் என்றால் அந்த அம்பு என் மீது படாதே என்பதாக சொன்னார்கள். யதார்த்தமான விஷயமும் அதுதான். நாம் அல்லாஹ்வை கொஞ்சம் தூரமாக வைக்கிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக தெரிகிறது. நாம் அல்லாஹோடு ஒட்டி நெருங்கி விடுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் எவ்வளவு பெரிய துன்பங்களும் அது ஒன்றும் இல்லாமல் தெரிகிறது. அன்பானவர்களே, நம்ம பார்க்கிறோம் ஒரு சாதாரணமான இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள சின்ன பிள்ளைய போயிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க போறது இல்லை, போகிறதுக்கு தயங்குது. சரி நான் வரேன் நீ போ அப்படின்னு சொல்லி தகப்பனார் கூட செல்லும் பொழுது அந்த சிறு பிள்ளை போகிறது. முன்னால் போவதற்கு தயங்கிய அந்த குழந்தை இப்பொழுது ஏன் போகிறது? தன்னுடைய தந்தை கூட வராங்க, தன்னுடைய அம்மா கூட வராங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் அதற்கான நம்பிக்கை அதற்கு இருக்கிற பொழுது அது எப்படி, அது எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் அந்த இடத்தை கடக்க முடியுன்றோ அது மாதிரி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு துணையாக இருக்கிறான். எந்த சிரமங்களும் நாம எந்த கஷ்டம், எந்த ஒரு தப்பும் செய்யல, எந்த துயரமும் செய்யல. அப்படி தப்பு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், கேட்டாச்சு, இப்ப ரப்பு என்ன மன்னிச்சிருவான், இப்ப அல்லாஹு தஆலா என்ன கைவிட மாட்டான் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா கைவிட மாட்டான். குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறான், காட்சிகளை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள், காட்சிகளை கண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னென்ன விதமான காட்சிகள்? அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அரசியல் ரீதியான கவலை உங்களுக்கு இருக்கிறதா? அநியாயக்கார அரசர்கள், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் உங்களை நாசப்படுத்தி விடுவார்கள், உங்களை அழித்து விடுவார்கள் என்கின்ற பயம் இருக்கிறதா? கொஞ்சம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய அரசன் என்பவன் யார்? இந்த உலகத்திலேயே இறைவனால் மிகப்பெரிய சர்வதிகாரி என்பதாக சொல்லப்பட்ட ஃபிரௌன் சாதாரணமானவனா, ஒரு தான் கண்ட ஒரு கனவிற்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் அறுத்து எல்லாத்தையும் உயிரை எடுத்தான் என்று சொன்னால், பலியிட்டான் என்றால் எவ்வளவு இரக்கமற்ற குணம் கொண்டவனாக இருப்பான், எவ்வளவு நரகத்தினுடைய வேதனையை இந்த உலகத்திலே மக்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு அரசன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் சாதாரணமான கனவு என்ற விஷயத்திற்கே இவ்வளவு நடவடிக்கை எடுத்தான்னா, பனி இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போறாங்க, எல்லாத்தையும் நாட்டை விட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி நைல் நதியில போய் நிக்கிறாங்க, இன்னொரு சொல்லின்படி செங்கடல்ல போய் நிக்கிறாங்க. இப்ப ஃபிரௌனுக்கு அந்த செய்தி வருகிறது, சாதாரணமாக எடுக்கக்கூடிய முடிவே மிக கொடூரமாக இருக்கும். இப்ப ஃபிரௌன் கடுமையான கோபத்தில் இருக்கிறான், எல்லா படையையும் அழைக்கிறான், அழைத்து கொண்டு ஒரு படையில ஒரு நபர் கூட, ஒரு படை வீரர் கூட மிச்சம் இல்லாத அளவிற்கு மொத்த பலத்தையும் திரட்டி கொண்டு அவன் வருகிறான். அந்த மக்கள் எல்லாம் இன்னால முதுரக்கூன், வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதாக சொன்னார்கள். கடல் சூழ்ந்திருக்கிறது, எங்கேயுமே தப்பிக்க முடியாது, தப்பிப்பதற்கான அனுகூலம் என்பது எதுவுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த நேரத்தில்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அப்படி இல்லை, நாம மாட்டல. என்ன மாட்டலன்னு சொல்றீங்க? ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஏத்தாப்புல அவனுடைய படை வந்துருச்சு, எப்படி மாட்டலன்றீங்க? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், நிச்சயமாக வழிகாட்டுவான். எவ்வளவு பெரிய உறுதி, எவ்வளவு பெரிய உறுதி! இந்த உறுதியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த இக்கட்டான நேரத்திலையும் அல்லாஹ்வினுடைய உறுதியை நாம் எந்த அளவிற்கு வைக்கிறோம், அதுவரையும் அல்லாஹ் வெயிட் பண்றான். எடுத்தோடனே கடலை பிளந்துருங்க அப்படின்னு சொல்லல, அல்லாஹ் வெயிட் பண்றான். என்ன வருது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என் கிட்ட தான் இருக்கிறான் என்பதாக சொன்னவுடன் மூசா, மூசாவிற்கு வஹி அறிவித்தோம், அனிதிருப்பி அசாக்கல் பஹர், கடலை உங்களுடைய கைத்தடியால் அடியுங்கள் என்பதா. அதுக்கப்புறம் தான் அல்லாஹு தாலா. ஆக நாம் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவினுடைய அந்த மஅய்யத், நான் என்னுடைய ரப்போடு இருக்கிறேன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அப்படின்ற அந்த உறுதியான மனநிலை நம்மிடத்திலே வர வேண்டும். அரசியல் ரீதியான இது இப்படின்னா, சூழல் ரீதியான எங்க பார்த்தாலும், வியாபாரமாக பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி, குடும்ப ரீதியாக பார்த்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளும் சரியில்லை, மனைவியும் சரியில்லை, என்னுடைய குடும்பமே சரியில்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு, காட்சிகளை கொண்டு கவலைப்படாதீர்கள். இதைவிட மிக மோசமான காட்சிக்கு சென்றவர்கள் ஹஜ்ரத் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவ்வளவு மோசமான காட்சி! கடல், சாதாரணமான கடலிலே மாற்று சிக்கி கொண்டவர்களே தப்பிப்பது அங்கு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மீனினுடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கிறார்கள். மீனுடைய வயிற்றுக்குள்ளாக கடலினுடைய அடிபாகத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாருமே எனக்கு இல்லை, எனக்குன்னு இருக்கிற கூடிய ஆள், என்னுடன் இருக்கக்கூடிய ஆள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்பதாக அவர்கள் முறையிட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இருந்த வாழ்க்கையை விட சில அற்புதமான வாழ்க்கையை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார். என்ன, எப்படிப்பட்ட காட்சி! அந்த காட்சிகள்லாம் நம்ம போயிட்டோமா? நம்ம சின்ன சின்ன காட்சிகள் எல்லாம் வந்தோன்னு நம்ம என்ன செய்யறோம்? உடனே அல்லாட்ட நிராசை ஆயிடுறோம். உலகத்துல யாரெல்லாம் எப்படியோ இருக்கிறோம். நாம 5 வக்து தொழுகிறோம், நம்ம தான் அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியுதா? நமக்கு தான் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கணுமா? என்ன சோதனை வந்து விட்டது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று ஒரு சோதனையை நாம் வந்து விட்டோமா? அல்லது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று நோய்வாய்ப்பட்டு விட்டோமா? லைட்டா தலைவலி வந்துருச்சு, லைட்டா டாக்டர் ஏதாச்சும் சொல்லிட்டாரு, இந்த நோய் சரி பண்ண முடியாது, இந்த நோய் இது பண்ண முடியாது என்பதாக சொல்லிருச்சு, மனம் தளர்ந்துடுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, லைஃபே முடிஞ்சிருச்சு. யாரு சொன்னா? டாக்டர் தானே சொன்னார், அல்லாஹ் சொல்லலையே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் மீது நம்பிக்கை வை என்பதாக சொல்கிறான். ரப்பி இன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். எவ்வளவு பெரிய நோய்! அக்கம் பக்கத்தினர்களினால் பார்க்க கூட முடியாத ஒரு நோய், உடல் முழுக்க புழுக்களினால் மொய்கிறது. அப்படியே உடல் முழுக்க எல்லா சதைகளும் அழுகிவிட்டது, உடல் உறுப்புகளினுடைய வடிவங்கள் மாறிவிட்டது, எலும்புகள் ஆங்காங்கே தெரிகிறது, மேல் தோல் என்பது சுத்தமாக இல்லை, எதுவுமே இல்லை, முகத்தினுடைய தோற்றம் இல்லை, நாக்கு மட்டுமே மிச்சமாக இருக்கிறது. அந்த நாக்கிலே ஒரு புழு அந்த நாக்கையும் கடிக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சொல்றாங்க, நீங்க நபி தானே, அல்லாஹ்விடத்துல ஒரு வார்த்தை கேட்டுடலாம்ல, ஒரு துவா செஞ்சிடலாம்ல. என் ரப்பு இத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி, இந்த நோய் வரத்துக்கு முன்னாடி வரையும் ஆரோக்கியத்தை கொடுத்தான், அப்பெல்லாம் நான் கம்முன்னு இருந்தேன். இப்ப கஷ்டத்தை கொடுத்தா மட்டும் என் ரப்பிட்ட குறை சொல்லுவானா? என் ரப்ப நான் குறை சொல்ல மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். கடைசியாக நாக்கிலே அந்த புழு வந்தவுடன் அவர்கள் அப்ப கூட அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு மனசு இல்லை, அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கல, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு கூட கேட்கல. அவங்க கேட்டாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனிய லுர், யா அல்லாஹ் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீனோ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனாக, இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனாக இருக்கக்கூடிய நிலையில என் நிலைமைய பாத்தியா, எனக்கு கஷ்டம் வந்திருக்கு என்பதாக செய்தியாக சொல்கிறார். அல்லாஹ் என்ன செய்தான்?
இருந்த ஆரோக்கியத்தை விட பன்மடங்கான ஆரோக்கியத்தை கொடுத்தான். தங்கத்தினுடைய வெட்டுக்கிளிகளை அவருடைய கால்களில் கொட்டினான். ஜம்சம் தண்ணீரை போன்று அவர்களுக்கு காலடியில் ஒரு தண்ணீரை சுரக்க செய்தான். அந்த தண்ணீர் உடலின் மீது எவ்வளவு பெரிய நோய் உள்ள உடலின் மீது தெளிக்கப்பட்டாலும் அது ஆரோக்கியத்தை தரக்கூடிய தண்ணீராக மாற்றினான். செல்வ செழிப்போடு, குழந்தை செல்வங்களோடு, ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அரசியலை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அரசியல் காட்சிகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அதுபோன்று நெருக்கடியான சூழலை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நோய் நொடிகளை பார்த்து பயப்பட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களோடு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கு விடிவு காலத்தை தருவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உணர்த்தி காண்பிக்கிறான். அன்பு பெருமக்களே, இப்ப அல்லாஹு தஆலா நம்மோடு நெருங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம் அல்லாஹுடைய இவர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? முதலாவதாக ஈமானிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ மஅல் முஃமினீன், உறுதியான ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான். இது முதலாவது பண்பு, ஈமானுடைய பண்பு. இரண்டாவது சபுர், பொறுமையினுடைய தன்மையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். பொறுமையான குணத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அதற்கப்புறம் மூன்றாவதாக தக்வா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வினுடைய நேசத்தோடு, அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை நாடி நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா முத்தகீன்களோடு இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப இந்த மூணு பண்பை தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். எனவே இந்த பண்புகளை நமக்குண்டானத பண்புகளாக நாம் மாற்றுவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற செய்தியிலே அடிக்கடி மயக்கம் வரக்கூடியவர்கள், அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் முஃமினீன்ல இருக்கக்கூடிய 115வது வசனம், சூரத்துல் முஃமினீன்ல இருக்கக்கூடிய 115வது வசனம், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன் என்கின்ற வசனம். அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்பதாக நீங்கள் நினைத்தீர்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம் பக்கம் திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாக நினைத்தீர்களா என்கின்ற அந்த வசனம். அந்த வசனத்தை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தோம் என்றால் அந்த மயக்கம் ஏற்படக்கூடிய தன்மை போய்விடும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். ஒருத்தர் ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். இப்போ அவருடைய காதில் போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஏதோ ஓதி ஊதுவான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன ஓதுனீங்க அப்படி? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை எடுத்து ஓதினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, இந்த ஆயத்தை முழுமையான ஈமானோடு ஒருவர் ஓதினார் என்று சொன்னால் மலையை கூட நகர்த்தி விடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த துஆவை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.